கிட்ட மேஜரா வந்து பிரச்சனை வரக்கூடிய ரெண்டே ஹார்மோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக்ஸ் இன்சுலின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹார்மோன் மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்லித்தர போற இந்த முத்திரையை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் பர்ஃபெக்டா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியா வந்து சுரந்து அதோட வேலைகளை கரெக்டா செஞ்சா மட்டும்தான் நம்மளோட எல்லா இயக்கங்களும் சரியா இருக்கும். இந்த முத்திரையின் பேர் வந்து சுரபி முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முத்திரை எப்படி செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கைகளை வந்து மாற்றி மாற்றி நம்ம இப்போ பிளேஸ் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலி வந்து இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு விரல்களுமே வந்து ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டு விரலும் ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம மாற்றி இப்போ வந்து நம்ம வந்து தொட போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டு விரலையும் மோதிர விரலையும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோதிர விரல் வந்து சுண்டு விரலை இன்னொரு கையோட சுண்டு விரலை டச் பண்ணியிருக்கணும், இன்னொரு மோதிர விரல் வந்து இந்த சுண்டு விரலை வந்து டச் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆள்காட்டி விரல் அண்ட் நடுவிரல் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண மாதிரியே இதையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி நம்ம வந்து டச் பண்ணணும். அதே மாதிரி கட்டை விரல் வந்து அது தொடாம அப்படியே ஸ்ட்ரைட்டா வைக்கணுங்க. ஸோ இது 3 ஸ்டெப்பையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து சுரபி முத்திரை. இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து சுரபிகளில் இருந்தாலுமே அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வாக இது அமையும்.